வணக்கம் ஷர்மிளா. மதுரையில் கிட்டத்தட்ட 1200 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மதுரை மட்டுமில்லாமல் தென் மாவட்டத்தையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இறைச்சி கடைகள், அதாவது இறைச்சி பிரியர்கள் அதிகம் என்று கூறலாம். அந்த வகையில் மதுரை பொறுத்தவரைக்கும் பெரும் ஹோட்டலும் சரி, சிறிய ஹோட்டலும் சரி, இறைச்சி வியாபாரம் அதிகம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த இறைச்சி சாப்பிடுவர்களும் மயக்க நிலையில் அடைகிற இந்த ஒரு பீதி ஒரு கிளம்பி வந்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிவராம பாண்டியன் தலைமையிலான பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து இறைச்சி கடைகளில் சோதனை செய்தனர். இந்த நடைபெற்ற சோதனையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள மொத்த வியாபார கடம், அதாவது இறைச்சி கடையில் மொத்த வியாபார கடையில் கிட்டத்தட்ட 1200 கிலோ கெட்டுப்போன இறைச்சி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தர்மீனா, தொடர்ந்து வந்து இறைச்சியில் இந்த கலப்படம் செய்யப்படுவது, கெட்டுப்போன இறைச்சி விற்பனை செய்யப்படுவது, மயக்க ஊசி, அதாவது ஒரு ஊசியில் மருந்தை செலுத்தி அந்த கெட்டுப்போன அளவிற்கு அந்த ஆடுகளும் சரி, கோழிகளும் சரி, அந்த இறைச்சிகளை வந்து உணவாக தயாரித்து மக்கள் கொடுப்பது, இதனால் மக்கள் மயக்க நிலை, பல்வேறு வந்து தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருந்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுரையை பொறுத்தவரை தற்போது 1200 கிலோ இறைச்சியில், கெட்டுப்போன இறைச்சியில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.